ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎன்வி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். என்னோடய சேனலில் உங்களுக்கு ரொம்ப ரெகுலராக நீங்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய சின்ன சின்ன எளிமையான முறையில் நிறைய டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங்க்காக நம்ம லிக்விட் வாங்கி வச்சுருப்போம். அந்த லிக்விட் மூடியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதில் அரிசி போட்டு நீங்கள் பற்றி குச்சி ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் அழகான கிண்ணம்லாம் வச்சுருப்போம். அந்த கிண்ணத்துக்கு ஒரு மூடி இல்லாமல் நம்ம அதில் எந்த பொருளும் நம்ம போட்டு வைக்க முடியாமல் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பாக்ஸோட மூடியை நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி மேலே ஒரு மூடியை நம்ம பயன்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு கூட இந்த மூடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு அதுக்காக நம்ம ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணி நம்ம லெமன் பிழியிற கட்டர் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஈஸியாக 100 டம்ளர் வேணுன்னா கூட நம்ம ஜூஸ் ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம், கையில் ஒரு சொட்டு கூட படாமல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடுக்கி வச்சுருப்போம்ல, சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக நம்ம இடுக்கி வச்சுருப்போம். அந்த இடுக்கியில் லெமனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா போதும், கையை வலிக்காமல் எத்தனை டம்ளர் ஜூஸ் பிழிஞ்சாலும் நிமிடத்தில் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக நம்ம குழம்பு வைக்கும்போதோ பொரியல் வைக்கும்போதோ நம்ம ஆயில் விட்டு கடுகு போடும்போது அந்த கடுகு நல்லா வெடித்து சிதறி கடாய் ஃபுல்லாக சிதறும், பின்னாடி இருக்க டைல்ஸ்லேயும் படும். அந்த மாதிரிலாம் படாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு கடுகு கூட அந்த கடாயிலையும் சைடில் வெடிக்காது, டைல்ஸ்லேயும் படாது. இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம முட்டை சில சமயம் நமக்கு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். தலைக்கு நம்ம ஹேருக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும், ஒரு கேக் ரெசிபிக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் வெள்ளைக்கரு தேவைப்படும். அந்த மாதிரி அதை தனியாக எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி அரிகரண்டி இருந்தால் போதும். அதில் நம்ம உடைச்ச முட்டையை அந்த அரிகரண்டியில் நீங்கள் ஊற்றிட்டு லைட்டாக சேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக நம்ம மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் பிரித்து எடுத்துட்டேன்னு. இந்த மெத்தடு உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுமையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சிம்பிளாக நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம். இது மட்டும் இல்லை, இந்த அரிகரண்டியில் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாட்டர் கேன், சின்ன ஜூஸ் வாட்டர் கேன், 10 ரூபா வாட்டர் கேன் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி அந்த வாட்டர் கேனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த மஞ்சள் கரு உள்ளே போயிடும், வெள்ளைக்கரு மட்டும் வெளியே கப்பில் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வருவோம். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கவரில் பிரித்து அப்படியே வச்சுருவாங்க, அவங்க தேவைக்கு சாப்பிட்டுட்டு. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் பிஸ்கட்டு நமுத்து போயிடும். நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மீதம் இருக்க பிஸ்கட்டை ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணும்போது ட்ரையான பாக்ஸை நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணும். அந்த பாக்ஸில் நீங்கள் கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட மீதம் இருக்க பிஸ்கட்டை ஆட் பண்ணி நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா புதுசாக வாங்கும்போது எப்படி கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் குழந்தைங்ககிட்டயே சொல்லி கொடுத்தாலும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஈஸியாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், மொபைல் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சமயத்தில் எல்லோரு வீட்லேயும் கண்ணாடி நிறையா இருக்கும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு கண்ணாடி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த கண்ணாடியோட அந்த ரப்பர் பகுதி அந்த மூக்கு மேலே படும்போது அந்த மூக்கு தண்டோட சைடில் 2 பக்கமும் கருப்பாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நமைச்சல் கொடுக்கும், எரிச்சல்லாம் இருக்கும், அந்த இடம் பள்ளமாக போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பவுடரை அந்த காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி நீங்கள் அந்த கண்ணாடியோட
அந்த ரப்பர் பகுதியில் நீங்கள் 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த கண்ணாடியோட 2 சைட்லேயும் உள் சைடும் வெளி சைடும் நீங்கள் இதே பவுடரை வச்சு அப்ளை பண்ணி அதே காட்டன் கிளாத்தில் நீங்கள் துடைச்சி எடுத்திங்கன்னா கண்ணாடி சூப்பராக புதுசு போல் இருக்கும். பாருங்கள், என்னோடய கண்ணாடி சைடில் 2 பக்கமும் புள்ளி புள்ளியாக இருந்தது. அதெல்லாம் தெரியாமல் நான் புதுசு மாதிரி லைவாகவே உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். முன்பகுதியும் பின்பகுதியும் நம்ம இதே மாதிரி பவுடரில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதே காட்டன் கிளாத், நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கண்ணாடியில் ஸ்க்ராட்ச் விழும். சுத்தமான டவலாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நான் துடைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்கிப்லாம் பண்ணலை, நான் அப்படியே லைவாக தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் முன்னாடி எப்படி கண்ணாடி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி புதுசு போல் ஜொலிக்குதுன்னு. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த டிப்ஸ்க்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம பருப்புலாம் வேக வைக்கும்போது பருப்பு, பூண்டு, தக்காளி, மிளகாய் எல்லாமே, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே, வெஜிடபிள் எல்லாமே நம்ம போட்டு வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது ஒரு 4-5 விசில் நம்ம விடுவோம். 4-5 விசில் விட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காம்பு நீக்காமல் அப்படியே போட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். 5 விசில் விட வேண்டிய இடத்துல 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அப்படியே பூ போல் நல்லா பருப்பு மலர்ந்து வந்துடும். நான் இது 2 விசில் தான் விட்டேன். நான் உங்கள்கிட்ட திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக நல்லா பருப்பு வந்துடுச்சு. நீங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சாம்பார் வைக்கும்போது நீங்கள் ஈவினிங் வரைக்கும், நைட்டு வரைக்கும், காலையில் வச்சா கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். நைட்டு வரைக்கும், காலையில் வச்ச சாம்பார் நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கூட கெடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் கருவேப்பிலை வாங்கி வந்தாலும் சரி, நம்ம தோட்டத்தில் பறித்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்காக இந்த டிப்ஸு ஷேர் பண்ணுறேன். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை தண்ணி சொட்டாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கருவேப்பிலையை நீங்கள் நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கவுண்டர் டாப்லேயே கூட வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் கூட கருவேப்பிலை வேஸ்ட்டாக போகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போ செடியிலேருந்து நீங்கள் எப்படி பறித்து வந்தீங்களோ அதே மாதிரி நல்லா க்ரீனிஷாக அப்படியே சூப்பராக தளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, இந்த பீக்கங்காய், புடலங்காய், இந்த காய்கறிகள் எல்லாமே வாடாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான டிப்ஸு. நம்ம மார்க்கெட்லாம் போனோம்னா தேங்காய் ஒரு சமையலுக்காக நம்ம ஒரு 5 காய் 10 காய் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் தேங்காய் சீக்கிரமாக கெட்டுடும். அந்த மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் படுக்க வாட்டத்தில் வைக்காதீங்க. ஒரு தாம்பாளமோ இல்லை நம்ம பக்கெட்டோட மூடி வேஸ்ட்டாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ரேஷன் அரிசியை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம வாங்கி வந்திருக்க தேங்காயை நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி கண் பகுதி மேலே இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. முடிஞ்ச வரைக்குமே தேங்காய் வாங்கும்போது அந்த குடுமி நிறையா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இளங்காயம் வாங்கக்கூடாது. கொஞ்சம் அந்த ஓடு கருப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் இளங்காய் வாங்கிட்டு வந்து இப்படி வச்சிங்கனாலும் இந்த ஓடு பகுதி வெள்ளை கலரில் இருக்கிறதா வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கனாலும் தேங்காய் சீக்கிரமாக கெட்டுடும். தேங்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் ரொம்ப நாள் நம்ம சமையலுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் எடுத்துகிட்டு வந்த காய் எனக்கு 20 நாள் வரைக்கும் கெடாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.